அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும். ஓம் நம சிவாய. ஓம் ஹ்ரீம் மகாபைரவாய நமஹ. கருணையே வடிவாகி கண்கண்ட தெய்வமாகி அருளும் பொருளும் நிறைவாக வழங்கி காக்கின்ற பைரவ ஸ்வரூபமான அருட்பெரும் ஜோதியாம் ஈஸ்வரனாம் ஸ்வர்ணகால பைரவரின் பொன்னார் திருவடிகளில் பணிந்து உங்களுக்கு ஆசி புரிகின்றேன். எல்லாம் அல்ல கடவுள் 33 தேவர்களாக இருந்து அண்ட புவனங்களை ஆட்சி செய்து படைத்து காத்து அருளி மறைத்தல் சம்ஹாரம் என்கின்ற ஐந்தொழில் ஆற்றலை செய்து உயிர்களின் நலன்களை காத்து வருகின்ற பொழுது ஸ்ரீ மகாபைரவ பெருமானே இத்தனை வடிவங்களை எடுத்து நமக்கு அருள்பாலித்து வருகின்றார். நமக்கு வேண்டத்தக்கதை அறிந்தவர், வேண்ட முழுதும் தருபவர், நம்பியவரை ஆண்டு கொண்டு அருளுகின்ற கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம்தான் ஸ்ரீ மகாபைரவர். உலகமெங்கும் குறிப்பாக தமிழகத்தில் ஆலயங்களில் எல்லாம் எழுந்தருளி பல்வேறு வடிவங்களில் பல்வேறு அருளாட்சிகளை புரிந்து வருகின்ற பொழுதும் அவர் தனக்கென்று ஒரு ஆலயத்தை, தனக்கென்று ஒரு வீட்டை, தனக்கென்று ஒரு இருப்பிடத்தை ஏற்படுத்தி கொண்ட இடம்தான் என் அன்பு பிள்ளையாம் அருள்வாக்கு சித்தர் சிவக்குமார் சுவாமிகள் ஏற்படுத்திய திருவண்ணாமலை பெரியகுளத்தில் இருக்கும்படியான காகாசிரமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மகா ஸ்வர்ணகால பைரவருடைய திருக்கோயில். இந்த ஆலயம் காகாசிரமத்தில் மகாபைரவருடைய ஆக்ஞையின்படி, மகா பைரவ பெருமானின் ஆசையின்படி, மகாபைரவரின் அருளானையின்படி எழுந்தருளிக்கக்கூடிய ஆலயம். இங்கு இருக்கும்படியான ஆலயத்தினுடைய சிறப்பு பைரவர் அவருக்காகவே ஏற்படுத்தி கொண்ட ஆலயம். உலகில் வேறு எங்கும் காண முடியாத வகையிலே அஷ்டாஷ்ட பைரவர், அதாவது 8 பைரவர், அவரை சுற்றி 8 பைரவர், 64 பைரவர்கள், இவர்களுக்கு நடுவிலே 3 பைரவர்கள், அதற்கு நடுவிலே பிந்துஸ்தானத்திலே மகா ஸ்வர்ணகால பைரவர் என எந்திர ரூபத்திலே இங்கே மகாபைரவ பெருமான் எழுந்து அருளி அருள்பாலித்து வருகின்றார். இங்கே அருள்வாளித்து கொண்டிருக்கின்ற உருவ ரூபத்திலே சுரூபத்தில் இருக்கக்கூடிய மகாபைரவர் இணை சொல்ல முடியாத பேரழகு பெருமானாய், கருணை வடிவாராய், சடா முடியுடன் தன்னுடைய கரங்களிலே, அருட்கரங்களிலே மகா கபாலத்தையும், மகா திரிசூலத்தையும், மகா நாகபாசத்தையும், மகா டமருகத்தையும் நமக்கு அருள்வதற்காக தாங்கி எந்தவித வாகனங்களும் இல்லாமல் மகாபைரவராய், திரிநேத்திரதாரியாய், முக்கண்களால் நம்மை அருள்வாளித்து அருளை கொடுத்து அனைத்து வேண்டிய வடங்கரையெல்லாம் தருகின்ற ஸ்வர்ணஸ்வரூபராய் இங்கு எழுந்தருளிக்கின்றார். இந்த இடத்தினுடைய அவர் நேராக அங்கிருந்து திருவண்ணாமலையை பார்க்கிறார். அவருடைய பார்வையிலிருந்து இடது பக்கம் பார்க்கிற பொழுது பர்வதமலைக்கும் திருவண்ணாமலைக்கும் இடையே எழுந்தருளி அருளாட்சி புரிந்து வருகிறார். அவருடைய அருளாணையின்படி அன்பு பிள்ளையாம் அருள்வாக்கு சித்தர் சட்டமுனி சிவக்குமார் சுவாமிகளினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நான் பெற்ற இன்பம் அடியார் உலகில் உள்ள எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காக வருகின்ற நந்தன வருஷம், அதாவது அடுத்த வருடம் வைகாசி மாதத்திலே வைபோகம் என்று குறிப்பிடும்படியான அவிட்ட நட்சத்திரத்திலே ஆதிவாரம் தொடங்கி ஒவ்வொரு மாதமும்
தேய்பிறை அஷ்டமியிலே மிகச் சிறப்பாக வழிபாடுகள் நடக்க இருக்கின்றது. அன்றைய தினத்திலே மாலை நேரத்திலே சுமார் 5 மணிக்கு மேலாக சிறப்பு வழிபாடுகள் தொடங்கி மகாபைரவருக்கு அபிஷேக ஆராதனை, செந்தமிழ் மொழியிலே எம்பெருமானுக்கு பாமாலை பூமாலை சாற்றுதல், சைவ ஆகமத்தின்படி பூஜைகள் நடத்தல், அதற்கு பிறகாக யாகங்கள் மற்றும் சிறப்பு வழிபாடுகளோடு அன்னதானங்கள், அருள்வாக்கு, இப்படி அபூர்வ நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்கள் நன்மைக்காக நடந்தேற இருக்கின்றன. அருள் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக பைரவ பெருமானின் திருவருள் கருணையினை வெளிப்படுத்தியும் வந்திருக்கின்றேன். ஆனால் இதுவரை சித்தர்களின் மூலமாக நான் பெற்ற உபதேசங்களை பைரவ ரகசியம் என்ற நூல்களிலே ஒருவாறு குறிப்பிட்டிருக்கின்றேன். ஆனால் இந்த தேய்பிறை அஷ்டமி அந்த திருவிழா நேரத்திலே ஒவ்வொரு மாதத்திலும் நான் எந்த சித்தரிலிருந்து அந்த அனுபவங்களை, அந்த உபதேசங்களை, பைரவ ரகசியங்களை பெற்றுக்கொண்டேன், அவற்றை ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பிறந்தவர்கள், ஒவ்வொரு ராசியிலும் பிறந்தவர்கள் என்னை போல் எவ்வாறெல்லாம் அந்த பைரவ பெருமானை எப்படி வழிபட்டு எப்படி கைவல்யம் பெற்றுக்கொண்டு நினைத்த நலன்களெல்லாம் பெற்றுக்கொண்டு இணையில்லாத செல்வமும் வறுமையில்லாத செல்வமும் அஞ்ஞானமில்லாத ஞானமும் தடையில்லாத யோக வாழ்க்கையும் பெறுவதற்கான வழிவகைகளை இரகசியமின்றி ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமியிலும் வெட்ட வெளியாக விளக்கி கூற இருக்கின்றேன். அப்படி விளக்கி கூறுகின்ற பொழுது எந்த சித்தர் பெருமான் எனக்கு அருளாசி புரிந்தாரோ அவர் சூட்சமாக அங்கிருந்து அருள்வதை நீங்களே அனுபவத்தில் உணரலாம். பைரவ பெருமானின் திருவருள் கருணையை கூறுவதற்கு நூலோ விளக்கமோ எதுவும் கிடையாது. கடலினுடைய ஆழத்தையும் கண்டுபிடித்து விடலாம். கால பைரவரின் கருணையை சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. அனுபவித்து உணர வேண்டிய அனுபவ அன்பு வழிபாடுதான் மகா பைரவ வழிபாடு. அசிதாங்க பைரவராக, ருரு பைரவராக, சண்ட பைரவராக, குரோதன பைரவராக, உன்மத்த பைரவராக, கால பைரவராக, சண்ட பைரவராக, சத்ரு சம்ஹார பைரவராக, வீர பைரவராக, பால பைரவராக, உத்தண்ட பைரவராக, ஸ்வர்ணகால பைரவராக அவர் நடத்துகின்ற அருளாட்சி நீங்களே கண்டு அனுபவித்து சொல்ல வேண்டிய உண்மைகள். இந்த நந்தன வருடத்திலே தமிழகத்தில், இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் மழையே இல்லாமல் வறுமை தாண்டவமாடப் போகின்றது. 3 நாட்களுக்கு முன்பாக கூட, அதாவது 24ஆம் தேதி அருள்வாக்கிலே பல்வேறு இடங்களில் இயற்கை சீற்றங்களும் பூகங்கங்களும் தோன்றும், பல்வேறு இடங்களிலே கால்ரா போன்ற வியாதிகளும் ஜாதி கலவரங்களெல்லாம் தோன்றப் போகின்றன. நவக்கோள்களின் விளையாட்டினாலே அவற்றையெல்லாம் தடுத்து எம்பெருமான் பைரவருடைய திருவருள் கருணையினால் தமிழக மக்களையும் இந்திய மக்களையும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் காப்பாற்றி இயற்கை சீற்றங்களின் வேகத்தை குறைத்து மக்களை காப்பாற்றுவதற்காக இந்த தேய்பிறை அஷ்டமி வழிபாடானது தொடங்க இருக்கின்றது. உங்களுக்கே தெரியும், சுனாமி வருவதற்கு முன்பாகவே அதன் வேகத்தை குறைப்பதற்காக சென்னையிலே பத்திரிகைகளெல்லாம் அச்சடித்து நாம் பூஜை செய்தோம். அதற்கு முன்பாக இயற்கை சீற்றங்களை குறைப்பதற்காக வருடந்தோறும் கொல்லிமலையிலே தினசரி யாகங்களும் வழிபாடு நடந்து பைரவ பெருமாரின் திருவருள் கருணையினால் மக்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே உலக மக்களை காப்பாற்ற, குறிப்பாக உங்களது குறைகள் நீங்கி செல்வமும் ஆரோக்கியமும் நிம்மதியும் நினைத்ததெல்லாம் நடந்தேறி நன்மைகள் நடப்பதற்காக வருகின்ற மே மாதம் 13ஆம் தேதி, அதாவது வைகாசி திங்கள் ஆதிவாரம் அவிட்ட நட்சத்திரத்திலே தொடங்குகிறோம். அவிட்டத்த பானையிலே ஒரு பழமொழி உண்டு, அவிட்ட நட்சத்திரத்திலே தொட்டதெல்லாம் தங்கமாகும் என்பது பழமொழி. அதனுடைய சூட்சும ரகசியங்களையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த ரகசியங்களையெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். நாம் போய் தள்ள கொட்டிக்கிறோம். அது ஏன் கொட்டிக்கிறோம்னா பல விதமான பொய் கதையெல்லாம் சொல்லுவார்கள். ஏன் கொட்டுறோம் என்றால், நம்ம உடம்பிலே நாகம் போல் இருக்கக்கூடிய குண்டலி சக்தியானது இந்த பக்கம் வந்தால் சூரிய சந்திரகலைகள் தோன்றுகின்றன. அந்த 2 இடத்துல தொடுகிற பொழுது மின்காந்த அலைகள் உண்டாகி நமக்கு அதிவேகமாக குண்டலி சக்தி நம்முடைய இடத்திலே தொடங்கி மன சாந்தியும் மன ஒருமையும் ஏற்பட்டு இறைவனுடைய திருவருள் கருணை கிடைப்பதற்காக தான் அப்படி கொட்டி கொள்ளுகிறோம். அப்புறம் தோப்பு கரணம் போடுவதற்கும் பலவிதமான கதைகள் எல்லாம் சொல்லுவார்கள்.
அது தோப கரணம். தோபம் என்றால் 2 கையும் ஒன்றா அப்படி குறுக்க கொண்டு போகிறது. கரணம் என்றால் காது. கரணம் சொல்கிறோம் இல்லையா, அப்படி கொண்டு போகிற பொழுது நம்முடைய சுழுமுனை ஏற்பட்டு ஞானம் ஏற்பட்டு நம்முடைய சாப பாப தோஷங்கள் நீங்கி ஞானம் ஏற்படும். இப்படி பலவிதமான உண்மை ரகசியங்களையும் பைரவ பெருமானுடைய திருவருள் கருணையை பெருமையும் சொல்லப் போகிறேன். உங்களுக்காக நானும் அன்பு பிள்ளை அருள்வாக்கு சித்தர் சட்டமுனி சிவகுமார் சுவாமிகளும் இந்த ஒவ்வொரு மாதமும் தவறாது இது தொடங்கி உலகம் உள்ள வரைக்கும் தேய்பிரை அஷ்டமி பூஜையை வழிபாடுகளை இயற்ற இருக்கின்றோம். கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொருவருக்கும் அற்புதமான அபூர்வமான பலன்கள் ஏற்படும். வந்து கலந்து கொள்ளுங்கள். அதனுடைய அதிசய அனுபவத்தை பெற்று வாழ்க்கையில் எல்லா நலனும் பெற்று இன்புற அன்போடு உங்களை அழைக்கின்றேன். நீங்கள் வரவேண்டியது திருவண்ணாமலையிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்திலே காஞ்சி செல்லுகின்ற வழியில் இருக்கும்படியான காக ஆசிரமம். இது காக ஆசிரமம். இது உங்களுக்கு அருளையும் அன்பையும் ஆசியும் வழங்குகின்ற ஆசிரமம். ஒரு முறை வந்தவுடனே ஆஹா, காகாசிரமம் போல் நாம் கண்டதுண்டோ என்று அனுபவிப்பீர்கள். அப்படி அனுபவித்து என்றும் சிரஞ்சீவியாய் எல்லா நலமும் பெற்று வாழ்வதற்கு தவறாது ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி காலபைர வழிபாட்டிலே கலந்து கொள்வதற்காக அன்போடு உங்களை அழைக்கின்றேன். ஆசீர்வாதம். அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும். ஓம் ஹ்ரீம் மகாபைரவாய நமஹ.